டிஎல்ல ஒண்ணு பார்த்தேன். அதாவது ம். அதான் இந்த யூடியூப் பிரசாந்த் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சூர்யா வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி டீமை கூப்பிட்டு அடி கங்கராச்சுலேஷன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சாராம். அடிச்சவனை கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. இல்ல அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இல்ல அவர் பாராட்டினது நல்ல மனசுதான், நல்ல விஷயம் எல்லாம் ஓகே. அது எடுத்து இவனுக்கு கேப்ஷன் தான் இரிட்டேட் ஆகுது. என்னன்னா, எங்க அண்ணனை பாருங்க, அவர் மனசை பாருங்க டே. அதாவது இல்ல இது வரைக்கும் அந்த நான் தேட்டர்கள் அந்த போஸ்டர் விட்டதுக்கு எதுக்காகன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்ரீதர் பண்ண வேலையாலதான் வந்துச்சு அது. எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி 75 கோடி போஸ்டர் மட்டும் தான் டிஎல சுத்திட்டு பார்த்திருந்தேன். சூர்யா பாராட்டினது நீ சொன்னதை விட இது சவுக்கு சங்கரை இதுல மீண்டும் கைது. சவுக்கு சங்கர் யாரோ புதுசா நம்மளுக்கு ஏதோ செயலாளர் வர போறதா ஏதோ போட்டிருந்தான். என்ன அது உண்மையா இல்ல பொய்ன்னு தான் சொன்னாங்க குரூப்ல. பத்திரிகையாளர் இதுல போட்டாங்க. அவர் அருண்ராஜ்ன்றவர் 5000 வருமான வரித்துறையில வேலை செய்யறாரு. இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னா அவரோட டீட்டெயிலே தெரியுது. அவர் ஆல்ரெடி அண்ணனுக்கு அட்வைசரா இருந்திருக்காரு. இவர் பென்ஷன் இறங்குது இல்லையா, சோ ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் ஏத்திட்டாங்க. அப்ப கூடிய விரைவில் துணை பொதுச் செயலாளர் இல்லைன்னா இணை பொதுச் அந்த டப்பு வழக்கம் போல வன்மத்தை கேக்குறான். பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு மொட்டையா தெரியும். வழக்கம் போல தற்கொலை எப்படி பண்ணுவான். இன்னொரு தற்கொலை அதிக மேல ஒண்ணு கட்டிட்டு இருக்கு. கொல்லம் நண்பன்ஸ் இது பாத்தீங்களா? கடைசியா தான் ரீரிலீஸ் ஏதோ பண்றாங்களா? அதான் லாஸ்ட் ரீரிலீஸ் போதும். என்ன ரீரிலீஸ்? 25ஆம் தேதி ஒரு நியூஸ் வருதான், ஏதோ ஸ்டேட் வைட் பூரா ரீரிலீஸ் பண்றாங்களா? அதான் அவங்க பண்ற கடைசி ரீரிலீஸா? என்ன ரீரிலீஸ்? யாரு? மகேஷ் பாபு கொல்லம் நண்பன்ஸ் கேரளா ஃபேன்ஸ். கேரளா ஃபேன்ஸ் கிளப். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே ரீரிலீஸ் தான். ஒன் லாஸ்ட் டைம் என்ன பண்றது? இதுல ஒண்ணும் இல்ல. இப்ப நீ எப்படி தெரியுமா, இந்த மென்டலானுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட ஒரு சில பேர்லாம் எப்படின்னா, விஜய் திரும்ப வரணும்ன்றது இவனுங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா விஜய் திரும்ப வந்தா இவனுங்களுக்கு தான் தலைவலி. ஆனா திரும்ப வந்துருவாருன்ற நம்பிக்கை எதுக்கு நம்மளுக்கு தரானுங்க? நம்ம அழக்கூடாதுன்னு இந்த நாய்க்கு நம்ம மேல பாசம் கிடையாது. ஏன்னா பாசம் இருக்கிற நாயா இது? பேரப்பாரு ஆர்கே ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாரு, இந்த நாய்களுக்கு நம்ம மேல பாசமா? அவனுங்க மைண்ட மாத்திரான், புரியுது? அதாவது இது லாஸ்ட் படமா பார்க்க கூடாது, ஏன்னா படம் ரெக்கார்டு வச்சிரும், புரியுதா? ரெண்டாவது அந்த ஆள் வராது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையிலே சொல்றேன், அவரு திரும்ப சினிமாக்கு இல்ல பாஸ், அவர் திரும்ப சினிமாக்கு வந்தா முதல்ல பட்டாசு வெடிக்குது நான் தான், உனக்கே தெரியும். ஆனா என்ன பண்றது? சொல்லு வரமாட்டார். அதுல விஷயம் என்னன்னா, அவர் அரசியலுக்கு மக்கள் தொண்டுக்கு போயிட்டாரு, சரியா? இதுக்கு மேல இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ். பல பேர் தோல்வி படம் கொடுக்கும். அவங்க மார்க்கெட்டே போயிடுச்சு. பயங்கர அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, நான்லாம் வந்தா நீ காலி ஆயிடுவா, நான்லாம் திரும்ப வர பார்க்கல, அவ்வளவுதான், நான் வராத வரைக்கும் சேர்த்துதான். இப்போதைக்கு 90s கொஞ்சம் ஃபீல்டா நிக்கிற ஒரே ஆளு இவர் மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே மேக்சிமம் ஃபெயிலியர் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க 2K கிட்ஸ் ஜெனரேஷன் மாறி வேற மட்டும் தான் மேக்சிமம் ரசிக்கிறாங்க. மற்றபடி நம்ம ஆல் செட்ல வந்த ஆக்டர்ஸ் எல்லாம் சூர்யா விக்ரம் ஃபார்ம் அவுட், அஜித் ஒரு ஹாஃப் பேக்டு விட்டுருங்க. என்னைக்குமே இல்ல. இப்ப ஒரு நிமிஷம், இப்ப சூர்யால திரும்ப அந்த ஸ்டார்டம் அமைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே வயசாயிடுச்சு. 50 வயசு ஆக போகுது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையில வயசு இருக்குது. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பார்த்தா திடீர்னு அதான் 50 வயசு ஆயிடுச்சு. ஏகே சொல்ல தேவையில்ல, அதான் ரேஸ் தான் முக்கியம்னு போயாச்சு. பேருக்குன்னு தான் சும்மா ஏதாவது ஆதுக்கு வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு 5 சோம்பேறித்தனத்துக்கு தான். நான் கொஞ்சம் லியோ தாசா மாறிக்கிறேன். ஏன்டா ரவுடிக்க ஆளுல இருந்து எக்ஸ் ஒர்க் ஆகலன்னு காண்டில் இருந்துகிட்டு பொலிட்டிக்கல் போஸ்ட் எதுவுமே போட முடியல. சரியான கண்டென்ட். அந்த டெல்லிக்கு போறான், கொஞ்சம் மீமெல்லாம் நேத்தே ரெடி பண்ணி வச்சிருந்தா ஷேர் பண்ண முடியல. பக்காவது காண்டில் இருக்கிறேன். இப்ப மேல நைனா நாகேந்திரா நாகேந்திரன்
பால் சரி விடு 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 போதும். ஆனா அவன் ப்ரோ போதும் அ- ப்ரோ. இ- இ- அவன் இல்ல யார் இல்ல தெரியுமாடா? இதுல நவீன இதுல எங்க ஆளுங்க எப்படி தருவோம் குரூப்ல பேசியிருந்தானுங்க. நானும் பார்த்தேன். ஏடா போடுற ட்வீட்லாம் லைக் ரீச் எல்லாம் கம்மியா வருதுன்னு பார்த்தா, டேய் ட்விட்டர் பக்கடா நீ அப்புறம்டா போட்டுக்கிறீங்கன்னு தான் அந்த மாதிரி கேட்டிருந்தானுங்க. ஓ பக்கா. அவன் அவன் ஜேடி அலெக்சாண்டர்னு பேர் வச்சுட்டு வந்து ஸ்பீக்கர் கேட்ட வந்தான். அதான். ஆனா எந்த இப்ப இப்ப அந்த மாதிரி பண்ணல. அவன் வரத்துக்குள்ளே போயிடுச்சு. ஆனா விட்டு வெளியே இல்ல இல்ல ஆனா பாஸ் வர்றது மேட்டர்ல வந்து ஒண்ணு பேசுறான் பாரு. மியூட் வேற பண்ண முடியல. புரியுதா பக்கா இது டென்ஷன் ஆகுது. அதான் டென்ஷன் காரி துப்பம் கவர்மெண்ட் ஆணி கொடுத்தோமா கவுந்தடிச்சு படுத்தோமான்னு இருக்கணும். சரியா? அதை விட்டுட்டு இங்க வந்து நெய்னாரு மைனாருன்னு கூட. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஊப்பி தெரியும். அந்த தகவல் இல்ல எவனாவது ஒருத்தன் அடி வாங்கி தருவான் கட்சிக்கு. முதல்ல யோசிச்சு பாரு. அப்ப ஆப்போசிட்ல பாஜகன்னு போறான் எதுக்கு? ஆனா அவனை கூப்பிட்டு அப்படியே அது பேர் பழகிடுச்சு பாஜக. ஊப்பி. அதான் அலெக்ஸ் ஈசிஆர் சாரான போஸ்டர் ஓட்டம்னு ஊப்பி தான். உனக்கு என்னன்னா என்னைக்குமே ஆம்பளைனா வேட்டி சட்டையில வர மாட்டானுங்க. லேடிஸ் மாதிரி புடவை கட்டிட்டு வந்துடுவானுங்க. சரியா? நான் லேடிஸ் நம்பு ஊப்பிங்க அப்படிதான் வந்து டீசெண்டா தான் சொல்லுவாங்க. என்ன பண்றது? என்னவோ டாபிக் பேசினா அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு. இதான் பேசியிருந்தோம். என்ன பேசணும்? மழை பெய்யுது இது ஒண்ணு. அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சூர்யா அந்த விஷயம் அது வந்து என்னன்னா பிரசாந்த் ஒரு இது எடுத்துக்கலாம். டாப் ஸ்டார் பீக்ல இருந்தாரு அந்த ஆளு. இன்னும் எந்த பக்கம் போனா அந்த ஆள் படம் தான். கேடிவில கூட நிறைய தடவை அந்த ஆள் படம் தான் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு பீக்ல லைஃபால ஒரு பிரேக் எடுத்துட்டாரு. ஆள் காணாமலே போயிட்டாரு. மறுபடியும் வந்து நடிச்சாரு. பொன்னர் சங்கர் அது மாதிரி படம் நடிச்சாரு. ஆனா ஒர்க் அவுட் ஆகல. ஏத்துக்க முடியல. தோட்டத்தெல்லாம் தோல் பறக்குது. மம்பாட்டியான் போரு மம்பாட்டியான் ஏட்டத்துக்கும் போரி பறக்கு. நிறைய நடிச்சாரு. அந்த ஆற இழந்துட்டாரு அவரு. அது மாதிரிதான் சூர்யாவோட கண்டிஷனும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பிரேக் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா படம் எதுவும் பண்ணாம இல்லாம வந்து அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படியே டிராவல் ஆனா அவரோட ஆற இழந்துட்டாரு. சரியா? சிம்புவே இப்போ தப்பித்தாவேதான் பொழைச்சுன்னு இருக்கிறாப்புல. என்ன கேட்டா இல்ல சூர்யா திரும்ப கொண்டு வரலாம். ஆனா அவங்க வீட்டுல கொண்டு வர விட அது என்னன்னே தெரியல. சொல்றேன். சூர்யா மாதிரி தியேட்டர் ஹிட் கொடுக்காத எவன்டான்னுவாங்க. நமக்கு தேவையாதெல்லாம் இல்ல ஆனா உண்மை என்னன்னா இல்ல எத்தனையோ பேருக்கு டவுன் ஃபால் இருக்கும். ஆனா எல்லாரும் எய்ம்ஸ் வந்துருவாங்க. உண்மையிலே வந்திருக்காங்க யாருமே. ஆனா 13 வருஷம் தெரியல. அது புதுசா மூவி கிட்ட ஆயிரும். ஆனா ஒண்ணுடா ஒருத்தன் ஒண்ணு போட்டு நீ கமெண்ட் போட்டு பார்த்தோம் பாரு. கில்லிலாம் ரீவாட்சபிளான் நான் பாரு. எங்கடா இல்ல சார் ரிப்பீட் பத்தி பேசுறீங்களே யார் சார்னு பார்த்தா குட் பேட் அக்லி டிபி வச்சிருக்கான்பா. அச்சரா போன வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் பிளாஸ்டர்ல நல்ல பிரிண்டாவே விட்டுட்டான். சரியா? யாரும் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தல. எல்லாரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு குடும்பத்தோட போய் பார்த்தாங்க. சரியா? நானும் போய் பார்த்தேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதெல்லாம் ரீவாட்சபிளா பாரு. அப்ப எது ரீவாட்சபிள்னா குட் பேட் அகலி, ஆழ்வார், ஆஞ்சநேயா. ஓ இல்லடா ஒண்ணும் இல்ல. நீ யோசிச்சு பாரு. எவனாவது அவன் வீட்டுல ஃபேமிலியோட மங்காத்தா பாத்திருக்கானா? முதல்ல எனக்கு ஒரு டவுட். அதான் கேள்வி. ஏன்னா உன் வீட்லயே அந்த அஞ்சலி பாட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அஞ்சலி வைபவ் பாட்டு கேவலமா இருக்கும். அது மேட்ரு பாட்டு. அந்த பாட்டு வந்தாலும் மாத்தி விட்டுருவான். இது போதா குறைமைக்கு லட்சுமி ராய் கூட அஜித் பத்துன்னு இருப்பான். அதெல்லாம் வீட்டுல பார்த்தா செருப்பு கட்டப்பையும். அதுல ஒரு காவி பணம் இருந்தா ஒரு பொண்ணாடி வீட்டுல இத பார்த்தேன்னு ஜல்லி கரண்டி பறக்கும். அதான் இந்த நாங்க இதை வச்சுக்கிட்டு அதுவும் இல்ல வாழ்க்கையிலே ஒரு இட்டனா மங்காத்தான் தெரிவானுங்க. அதையே நீ வீட்டுல பாக்காத போது நம்மளுக்கு எதுக்கு சார் கில்லிலாம்? இல்ல தெரியாம கேக்குறேன். கில்லிலாம் நம்ம பேசலாமா? அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்லுவேன். இந்த துப்பாக்கி படத்துல கூட ஒரு இந்த சீன் வரும் ப்ரோ. டேய் முதல்ல ஒண்ணு சொல்றேன். துப்பாக்கி இருக்கிற ரிப்பீட் அழிவுலாம் எக்ஸ்ட்ரீம்டா. அத விஜய் டிவிக்காரன் என்ன பண்ணிட்டானா இல்ல விஜய் ஒரு நிமிஷம் இல்ல விஜய் டிவிக்காரன் அதை வறுத்துட்டான்டா. உண்மையில துப்பாக்கிய கும்கி துப்பாக்கி நண்பன் கும்கி போட்டுன்னு 3 பக்கம்.
துப்பாக்கியில ஒரு இந்த சீன் இருக்கும் பாத்தீங்களா? இவன் பொண்ணு பார்க்க போவான் பாத்தீங்களா? அலெக்ஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. பொண்ணு பார்க்க போவான் பாரு. டக்குனு காதல் சைடுல கொண்டு வந்து ப்ரௌசர்ல ஹிஸ்டரி டெக்ஸ்ட் பண்ணி பாருவான் பாரு. அதெல்லாம் குபீர்னு இருக்கும் ப்ரோ. ஆனா இல்லடா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா பாஸ்? ரஜினி ஃபேன் கமெண்ட் பண்றான் கில்லி ரீமேக்கா. ஏண்டா 60 ரீமேக்குடா. தெரியாதா? ரஜினி பிலிமோகிராஃபி 60 படம் ரீமேக். டேய் அந்த படத்தோட லிஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட்ல இருக்குதுடா. அக்கௌண்ட்ல போய் டைப் பண்ணி பாரு. ஒண்ணும் இல்ல, ரஜினிகாந்த் ரீமேக்னு போட்டு போயிரு, அந்த ட்வீட் வரும். 60 படம் ரீமேக். பா 60 படம் ரீமேக் பண்ண பிரச்சனை இல்ல. ட்ரெண்ட் செட் பண்ற படம் பாஷான்னு சொல்லுவாங்க பாத்தியா? விஜயோடைய 80% டிக்கெட்டே வந்து நான் பண்ணி வச்சிருக்கான் ரீமேக்கா. இன்னும் நம்மளே 69 படம் தான் நடிக்க போறோம், புரியுதா? இவன் 60 ரீமேக் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா படம் பண்ணிரலாம் ப்ரோ. 70 முடிச்சிரலாம். சும்மா சொன்னடா, மேல அதுக்குள்ள தேடி அம்ஸ்டாம் பாடுறா. சொல்லு பாஸ். யாரா டேய் காத்தோட பேசி முடித்துக்குள்ள ஷேர் பண்றீங்க எப்படிடா? அதான் இல்ல அத சொல்லுவோம் பாரு. தான் ஆர்டர் பண்றதுக்குள்ள ஆம்லெட் தட்டுல வந்துன்ற மாதிரி. டேய் இப்பதான்டா போட்டோ முடிச்சாங்க. இல்ல இப்பதான் சொன்னேன் அக்கவுண்ட்ல ரஜினிகாந்த் ரீமேக்னு போட்டு பாரு சர்ச் அக்கவுண்ட்ல. அதுல நிறைய ஹிந்தி படம் தான். ஏன்னா அந்த காலத்துல ஹிந்தி படம் எல்லாம் எவனும் பாத்துருக்க மாட்டானுங்க இல்லையா? ஒண்ணு கொட்டை கோட்டையில உட்காந்து என்ன படம் ஓடுது, ஓ என்ன மாதிரி. ஆனா அதெல்லாம் அமிதாப் பச்சன் பண்ணதா இருக்கும். கடைசியா சந்திரமுகி குசலன்ல நிப்பாட்டினாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணே நிப்பாட்டிச்சு கோச்சடியான்ல. முத்து ரீமேக்கா? முத்து ரீமேக் தானே? எந்த படம் ரீமேக்? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரீமேக் கேஸ் ரீமேக் மோகன்லாலோட படம் பெர்மாவின் கொம்பத்து. டேய் நீ ஏதோ இல்லடா, நீ அதான் சொல்ற ரீமேக் பத்தி பேசுறது சொல்லுவோம் தெரியுமா? தான் எவன் வேணா பரோட்டா பத்தி பேசலாம், பின்னாடி நிக்கிறவன் பேசக்கூடாதுன்ற மாதிரி இவெல்லாம் பேசவே கூடாது. பாட்ஷா கூட ரீமேக் தான். அது வந்து வேற ஒரு படத்துல இருந்து உருவானாங்க அந்த சப்ஜெக்ட் வந்து. ஹம்மு ப்ரோ பாஷா அது தெரியும். ஆமா ஹம்முல இருக்கிற டோட்டல் இது அங்க இருக்கும் பாஷால. சந்திரமுகி மனு சித்திரத்தோட அது தெரியும். சந்திரமுகி இது கில்லி நீ ரீமேக்ன்றாங்க இல்லையா? கில்லியோட ஒரிஜினல் பார்த்தானா இது கில்லியாடான்னு காரித்து போனாங்க. இல்ல அதுல வித்தியாசம் இது என்ன தெரியுமா? ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பையன் நடிச்சா அது ஒக்கடு, லாஸ்ட் பெஞ்ச் பையன் நடிச்சா அது கில்லி. இதான் வித்தியாசம். உண்மையிலே சாம்பார் மாதிரி இருப்பான்டா. எப்ப அதுவும் ஹேர் கட்டு இது இல்ல என்ன தெரியுமா? இல்ல பாஸ் ஃபைட் நடக்குது, சனிய காலர் கூட மடிக்க மாட்டேது. என்னது கைய கூட மடிக்க மாட்டான், சட்டைய அப்படியே இருப்பான். ஏடா ஃபைட் நடக்குதுடா, அட்லீஸ்ட் கையாவது மச்சு விட்டு சண்டை போடாம பார்த்தா அப்பவே பண்ண மாட்டான் ப்ரோ. அவன் கூட பிரச்சனை இல்ல, அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ்னு வருவாங்க பாத்தீங்களா? எல்லாம் எப்படி பாப்பாங்க இந்த போகா சேனல்ல ஒரு குட்டிஸ்கான படம் இருக்கும் பாத்தீங்களா? ரவுத்திரத்துல வருமே இவங்க எல்லாம் எங்களோட ஜிம் மேட்ச். அப்ப அந்த எக்ஸ்பாண்டபிள் ஃபோர்ஸ் மாதிரி நிக்கிறானுங்க பாரு. ஒக்கடுக்கெல்லாம் உப்பு போட முடியாது. வர ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பிளக்கார பசங்க மாதிரி இருப்பாங்க ப்ரோ. சொல்லு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும், மஜாவா இருப்பானுங்க. ஓட்டேரி நரி ஆதிவாசி இல்ல தமிழ்ல இருக்கிற அந்த ஹியூமர் சென்ஸ் அந்த ஒரு இதெல்லாம் அங்க இருக்காது. இல்ல பாட்டு எடுத்துப்போமே எக்ஸ்ட்ரீம். அங்க இருக்கிற பாட்டு இங்க வைக்கிறதெல்லாம் கில்லிலாம் சரி. இப்ப இவனுக்கு பேசுறானுங்க. ஒக்கடு வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணானுங்க, கில்லியும் ரீரிலீஸ் பண்ணானுங்க. எதை பார்த்தானுங்க? கில்லி தான் ப்ரோ. கில்லிலாம் எப்போ வந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் கில்லி தான் ஸ்டாண்டிங் அடிக்கும். இதுல கொடுமை என்னன்னா ரஜினிக்கு நல்ல படம்லாம் இருக்குது, புரியுதா? சரி, ஏன் சந்திரமுகியே நல்ல படம் எடுத்துப்போம். நீ சந்திரமுகி ரீரிலீஸ் பண்ணுவியா? இல்ல தெரியாம கேக்குறேன். ஆனா கில்லி லெவல் ஓடாது. டேய் ஓடாதரா. சந்திரமுகி எல்லாம் ரீலீஸ் பண்ண சும்மா உயிரை வாங்கி டிவில போட்டா பாக்கலாம். அது மாதிரி தூக்கி போட்டு போறத விட்டு ஏன் முத்து படத்தை பண்ணானுங்க, பாஷா பண்ணானுங்க, எதுவுமே விடல ரீரிலீஸ்ல. சந்திரமுகி ரிப்பீட் வேல்யூ இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு சந்திரமுகி பிடிக்கும். சொல்லு நான் சொல்லு. அதுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கு என்னடா சந்திரமுகி. என்னடா இது உங்க பாவம் முடியா முறைகிறான்டா. யாராவது சொல்லுங்கடா அவன் முறைகிறது. பாஷா அதை பார்த்து ரிப்பீட் வேல்யூ படங்கள் இருக்கிற 2-3 படம் சொல்லலாம். மகேஷ் பாபு நல்ல ரியாக்ஷன். அட யாரா ஒருத்தன் நான் பேச வந்தாடா ஓவர்லாப் பண்றான்.
என்ன விஷயம்னா மகேஷ் பாபு நல்ல ரியாக்ஷன் கொடுத்த படம் இப்போ 35 ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்கும் அந்த படத்துல. சிவம் நினைக்கிறேன் தமிழ் டப்புல. அதுல இன்னும் பேரு பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. பாத்து அவனாவது கீழே அன்பேசும் 100 நீங்க தமிழ் சினிமா எல்லாம் பைத்தியக்காரனாங்க நம்மள திட்டம் வந்துருவானுங்க. 1000ல் ஒருவன். அன்பேசும் சொல்லல, மகேஷ் பாபு நடிச்ச சிவோடோ தமிழ்ல வந்தது இன்னொரு பேரு, தெலுங்குல வேற பேரு. அந்த படம் 30 ரிலீஸ் ஆகுது. பெரிய எதிர்வு நல்லா இருக்கு அந்த படம். உண்மையில அதுல ரியாக்ஷன் காட்டியிருக்காம்பா. இல்ல மகேஷ் பாபு இவ்வளவு கலாச்சாரம் எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு ஏத்துக்க தோணும். அதாவது ஒருத்தனை ஹீரோ ஏத்துக்க தோணும் எனக்கு மகேஷ் பாபு. புரியுதா? ஒரு ஹீரோ ஏத்துக்க இது வரைக்கும் மகேஷ் பாபு படம் எனக்கு அது நிறைய தடவை பாடினா பிசினஸ் மேன் பாப்பேன். பக்ஸலு என்னமா இருக்கு பக்ஸலு வேற மாதிரி இருக்கு. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும் இல்லன்னா பால் குடிக்க. அதோட சார் அதான் இல்ல அதான் எந்த சீக்கிரம் செத்து போயிடுங்க உங்களால எந்த அதை சொல்ல தர சார். ஒரு நாயை ஓட விட்டு அது நிக்கிற இடம் தான் என் வீடுன்னு. அதான் சரி ரவுடிசம். ப்ரோ கிளைமாக்ஸ் ரைட் ப்ரோ. லைஃப்ல எந்த எய்ம்ல முடிச்சு சீக்கிரம் செத்துருங்க உங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதெல்லாம் ஒரு நல்ல வெடிதான். நம்மள அதே கலாய்ச்சிட்டாங்க. சொல்லிட்டேன். அது ஒரு பிரெய்னி கேம் படம் தான். அது வந்து நினைச்சா எவ்வளவு இறங்கி இது பண்ணலான்றத ஒரு இது நல்லா இருக்கும். பிரெய்னி ஒர்க்காவே இருக்கும் அந்த படம் வந்து. இல்ல படம் மாசாதான் இருக்கு. ஆமா பிஜிஎம் பூரி ஜெகநாத் படம் தான் அது. பயங்கரமா இருக்கும். எல்லாம் பிரெய்னிங் இது. அதாவது அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேவே நீ எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு தடவை கூட ஒரு ஆள் எடிட் பண்ணி போட்டிருந்தான். ராஜமௌலி படத்துல வந்து ஹீரோஸ் வந்து ரொம்ப வலிமையாவும் புத்திசாலித்தனமா இருக்க மாதிரி காட்டுவான். பூரி ஜெகநாத் படத்துல எல்லாமே தனக்கு தானே அந்த ஹீரோ நான் ஒரு மென்டல் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் அப்படிதான் போக்கிரி படம் வந்து பிசினஸ் மேன் இதெல்லாம் அந்த எடுத்ததுதான். போக்கிரியோட ஒரிஜினல் வருஷன் சொல்றேன். அதான் வந்து ஒரு ஹீரோயிசம்னா அப்படிதான். அதாவது நம்ம எதிர்பார்க்காத. ஆனா இல்ல இல்ல அந்த மென்டல் மாஸ் புரியுது. ஆனா பிசினஸ் மேன்ல மென்டல் மாஸ் எப்படி தம்மா இருக்கும்? அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு போயிட்டு என்ன நீ கீப்பா வச்சுக்கணும் யார் மகேஷ் பாபு உடனே பக்ஸலு ஏடா இதான் மாசாடான்னு அதே ஒரு மாதிரி அதாவது நம்ம ஒரு எப்படி சொல்றது வந்து நம்ம ஆக்சுவலா தெலுங்கு மசாலான்னா பண்ணுவோம். ஹீரோ டான்ஸ் ஆடுவாரு பயங்கரமா பில்டப் கொடுப்பாருன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவா யோசிக்கிறாங்க ஸ்கிரீன் பிளே. அதுதான் வந்து நான் அவனை சொல்லிட்டேன். ஆனா அது சில பேருக்கு பிடிக்காது. நாயக் படம் நல்லா இருக்கும். ராம்சர் வந்து டிவில டிவில போடுவான். சின்ன வயசுல தானே பாத்துன்னு நாயக். நாயக் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் பேசுனீங்களா ரச்சா படம் இருக்கு பாத்தீங்களா? ட்ரிபிள் ஆர்ல தான் எனக்கு என்டிஆர் கேடிவில போலாம் ரகலன்ட்டு. அதுவும் எனக்கு பிடிக்கும். ட்ரிபிள் ஆர்ல தான் என்டிஆர் தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கும்போது டெம்பர் படம் தெலுங்குலயே வந்துச்சு. டெம்பர் இல்ல டெம்பர் பாத்துருப்போம். ஆனா பெருசா அவனு சொல்லிட்டா ஒரு இல்ல இல்ல இல்லடா ஓகே எமோஷனலா எனக்கு எல்லாம் நல்லா நடிக்கிறான். ஆனா மேட்டர் என்னன்னா எனக்கு டெம்பரோட அயோக்கியா பிடிக்கும். இது சொன்னா சாமான கடிப்பானுங்க. உண்மையிலே டெம்பரோட அயோக்கியா தான் பிடிச்சது. ஏன்னா கிளைமேக்ஸ்ல இருக்கும் நல்லா. கிளைமேக்ஸ் இல்லடா அதான் லாஜிக்காவும் கரெக்டாவும் வச்சது அயோக்கியா தான். என்ன விஷயம்னா அந்த கேரக்டரை ஒத்துக்கு வைக்கணும். அதுதான் ஏன்னா டெம்பர்ன்ற அந்த கேரக்டர் ஒத்து வைக்கணும்னா தெலுங்குல என்டிஆர் அந்த கோகார இதோட நடிச்சிடும். அதை ஒத்து வைப்பான் அந்த கேரக்டர் வந்து ஒத்து வைக்கணும். ஆனா சார் இல்ல விஷால்லாம் பார்த்தாலே மண்டை சூடுகாரன் தான். அது நல்லா செட் ஆச்சு. சொல்லு ராகுல் சொல்லு. ஒரு நிமிஷம் ராகுல் எதுவும் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ரோமியோ பிக்சர் ராகுல் மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ. மைக் ஆன் பண்ணிட்டு. நீங்க ரச்சா பாத்தீங்கன்னா ப்ரோ? ரச்சானா யாரு? ரகல படம் ராம் சரண். ரகல தெரியும். அதெல்லாம் தமன்னாக்காக 4 பேர் அடிச்சுட்டு வருவாரு. ரகல ரகல ரூத்து ரகல ஜோரி டப்பிங் படம்லாம் ஜாலியா இருக்கும். இல்ல தமிழ் இல்ல உண்மையில நீ தெலுங்கு டப்பிங் படம் எல்லாம் பார்த்தேன்னு செம்ம காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அவனுக்கு பண்ற மாசே காமெடியா இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா. ஆனா சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது ஹீரோயின் தான் ப்ரோ. மாவீரன் படம் எங்க ஊர் தியேட்டர் லோக்கல் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து ஆமா யாருன்னு எனக்கு தெரியாது. சரியா? ராஜமௌலின்னு யாரும் தெரியாது. டைரக்டர் அந்த ஹீரோ எதுவுமே தெரியாது. அந்த எதிர் போய் பார்த்த படம் இன்டர்வல் கிட்ட வரும். அலெக்ஸ் வரும்போது குதிரையில வருவான்ல அந்த நீர்வீழ்ச்சி இருந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனப்போ
ஏதோ டப்பிங் படம் ரிலீஸ் ஆகி யாருக்குமே தெரியாது. சிரஞ்சீவி பையன் கூட எனக்கு தெரியாது, மேக்சிமம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு போனது படத்துக்கு. போனதுக்கு அப்புறம் அந்த இன்டர்வல் சீன் அப்போ அந்த இதுல வருவான், புகையில நீர்வீழ்ச்சியில வருவான் குதிரையை பிடிச்சிக்கிட்டு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் கத்துறானுங்க தமிழ் சினிமா ஹீரோ மாதிரி. அந்த இது குத்தவன எல்லாம் கத்துறானுங்க. ஏன்னா என்ன சொன்னல, உன் மனசுக்குள்ள ஒரு கேரக்டர் உட்கார வைக்கணும். அது பயங்கரமா பண்ணிருப்பா ராம் சரணும் சரி, ராஜமௌலி சரி. அந்த சீன் பயங்கரமா இருக்கும். அதே மகதீரால பிளஸ் என்ன தெரியுமா, உண்மையில அதப்ப ஒரு ஒரு 2 பேர் அச்சுக்கிறானா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கணும். காஜல் சரியான அழகு, அது அந்த பீக் எக்ஸ்ட்ரீம் அழகா இருப்பா அதுல வேற மாதிரி பீக் ப்ரோ காஜல்லாம். ஆனா இதுல ஹைலைட் இல்ல ஹைலைட் நான் வில்லன் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, சரியானதான் சிரிப்பா இருக்கும் அங்க. எனக்கு அழகு நீ சொன்ன மாதிரி அழகுன்றது ஒத்துக்கல. எனக்கு இன்னொரு விஷயம் ராம் சரண் ஒத்து வைப்பான். தான் ஒரு வீரன்றத அவனோட அந்த மெனக்கெடல் தெரியும். அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், மாசா இருக்கும். 100 பேர் அடிக்கிற ஃபைட்லாம் செமையா இருக்கும் ப்ரோ. அந்த குதிரை இது இருக்குது பாரு, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த மணல்ல ஆளுங்க புதைஞ்சி அந்த குதிரையை காப்பாத்தி அப்புறம் கூட்டிட்டு வந்து அந்த லைன் கிராஸ் ஆகும்போது வில்லனை கீழே தரையில இழுத்து போட்டுட்டு இழுத்துன்னு வரும். அப்போ அங்க ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டுருவான் கீரை வாங்கி, அப்படியே பயங்கரமா இருக்கும். அதான் மாசா பாக்குறது. இப்ப இல்ல அந்த காஜல் வந்துட்டு மலையில இருந்து விழுந்துரும் அந்த கடைசி அந்த சாகர மொமெண்ட் அப்போ தமிழ் டப்ல ஒண்ணு ஒரு அந்த ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்டிருக்கிய, உன்னை சேர்ந்திட மீண்டும் வேற மாதிரி. அதெல்லாம் எனக்கு அந்த பார்த்தா எல்லா பாட்டும் பிடிக்கும் ப்ரோ. பார்த்தேன் டப்பிங் பாட்டுலாம் எவன்டா கேட்பான்ட்டு மீன்ட்டு எல்லாம் மகதீரா பாட்டு. எனக்கு மகதீரா திரும்ப பார்க்கும்போது ட்ரிபிள் ஆர் எல்லாம் ரொம்ப கேவலமா தெரியுது. என்னன்னே தெரியல, சத்தியமா சொல்றேன். ஏதோ இந்தியார படம் மாதிரி ட்ரிபிள் ஆர் தியேட்டர்ல போக சூப்பரா இருந்துச்சு. திரும்பி நான் போன்ல வந்து பார்த்தேன் பாரு, சுமாரா இருந்துச்சு. மகதீரா பார்த்துட்டு பார்த்தா கேவலமா இருக்கு. படம் நல்ல படம் தான், ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்ல படம். எனக்கு இன்ட்ரோல் தான் நல்லா, ட்ரிபிள் ஆர் கொஞ்சம் நல்ல படம் நான் சொல்லுவேன். இன்ட்ரோ கிளைமேக்ஸ் மகதீரா தான்டா இது. ட்ரிபிள் ஆர்ல நடந்த ஒரு விஷயம், ராஜமௌலி எப்பவுமே ஒரு பேட்டல் கொடுப்பாரு வில்லனுக்கும் ஹீரோக்கும். ஒரு பேட்டல் இருக்கும். இன்னும் கேட்டா ஹீரோவோட வில்லன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பயங்கரமா காட்டுவாரு. அது ட்ரிபிள் ஆர்ல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இவங்க 2 பேருக்குள்ள பேட்டல் இருந்தோம், நடுவுல ஒரு வில்லன், ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி வில்லன் வந்ததுனால அவன் அவ்வளவு பெரிய வில்லனா மனசுல உட்கால ஸ்ட்ராங்கஸ்டா. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நானில இந்த ஒரு எப்படி வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஆளை வந்து இது பண்ண போகுது அப்படின்னு இல்ல இல்ல பாச நான் நம்மால் கலாச்சிருப்பார் தெரியுமா. அதான் கத்தி படத்துல அவர் இந்த ஜென்மத்துல வந்திருக்காருன்னு சொன்னா, அதான் அதுக்கு தளபதி சொல்லுவாரு, ஆமாங்க நீங்க பாத்ரூம் போகும்போது பின்னாடியே போச்சு நான் பார்த்தேன். சரியான கவுண்டர். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, துப்பாக்கி படம் வர்றதுக்கு முன்னாடிதான் நான் தியேட்டர்ல வந்து நல்ல படம் வந்து அப்படியே அடிச்சு தூக்கிட்டாரு. எனக்கு தெலுங்குல சின்ன வயசுல தெரிஞ்ச ஹீரோனா ராம் சரண் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. இல்ல மகேஷ் பாபு தான் ஃபர்ஸ்ட். மகேஷ் பாபு தான் தெரியும், அப்புறம் தான் இவங்க எல்லாம் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் ராம் சரண். டேய் உண்மை தெரியல உன் வயசு என்ன. எப்பவுமே மகேஷ் பாபு தான் அதிகமா போடுவானுங்க, அப்புறம் தான் இவனுங்க எல்லாம் தெரிஞ்சானுங்க. செகண்ட் ராம். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்த தெலுங்கு படம் பார்த்தா அருந்ததி தான். பிரணவ் இவங்க சரியான படம் ஓடலன்னா நான் சொன்ன ஒரு பிசினஸ் மேன், அந்த படத்தையே பேரை மாத்தி மாத்தி போடுவானுங்க. சூர்யா மாத்தி மாத்தி போடுவானுங்க எங்க ஊர் தியேட்டராண்டலாம். ஆனா இந்த மகத்துல எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தா அந்த ஷேர்கான் பில்டப் போடுவான் பாத்தியா, சகாத்தி வம்சம் 100 பேர் கொண்டு அடிக்கிற அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். சரியான சீன். நம்பற மாதிரி பில்டப் போடுவான் சகாத்தி வம்சம், இல்ல நம்பற மாதிரியும் எடுத்திருப்பான். அவனும் செத்ததான், அவனுக்கும் அதிகமாடி ஒரு சாவறதுக்கு முன்னாடி சாவடிச்சிரும். ஆனா ராம் சரண் நினைச்சா 100 பேர் அடிக்கிறான், ஆனா பிரபாஸ் நினைச்சா 1000 பேர் அடிக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் சலார் எடுத்தான். இல்ல எதுக்கு எடுக்கணும். ஆனா சலார்ல பாதி கோளாறு கொடுத்தானுங்க, பாதி தான் நல்லா இருந்து. 2 ஏதாவது நல்லா இருந்தா சரி. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோளாறு ப்ரோ. என்னதான் என்ன புடிச்சு மாஸ்டர் கூட கிராக்னு ஒரு படம் கிளாஷ் ஆச்சு, ஞாபகம் தான் நவீன கிராக். ஆமா ரவிதேஜா படம். அது என்னன்னா விஜய் சேதுபதியோடைய சேதுபதி படம் ரீமேக்னு நானுங்க அன்னைக்கு ஜீ திரையில போட்டிருந்தான். நான் வீட்டுல உட்காந்து இருந்தேன். சரி ஓகே
இதை ஃபுல்லா பாக்கலான்னு பார்த்தா எப்பா எனக்கு ஒரு சீன் பார்த்தானே வைத்தஸ்லாச்சு, மீதி எல்லாம் சரி விடு, அது ஏதோ சில பேர் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கும்னு வானுங்க. ஏன்னா அந்த விஜய் சேதுபதி வந்துட்டு சேதுபதி படத்துல அந்த கோயில்ல வந்துட்டு இந்த வில்லன் உட்காந்து இருப்பான், அதான் அந்த திருவிழால அப்ப வில்லன் உட்காந்து இருப்பான். அப்ப விஜய் சேதுபதி போயிட்டு அதான் பேசி நிற்கும் போது அதான் இவன் என்ன சார் எதுவுமே சாப்பிடலன்னுவான், எதுவும் வேணான்றான். அதுக்கு மேலதான் ஏஞ்சி சொல்லணும், இதுக்கு மேல பேசினாதான் தான் அசிங்கமா திட்டுவான்ற மாதிரி சொல்றான். பலார் நிறைய ஞாபகதா, பேசவே மாட்டான் விஜய் சேதுபதி. பட்டுன்னு அடிச்சுட்டு அந்த ஆளை கூட்டுன்னு போவான். சரியான பிஜிஎம், அது சூப்பரா இருக்கு அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பான். அங்க இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, வில்ல சமுத்திரகனி, அதை கூட விட்டுரு, சரி விட பின்னாடி தான் போய் ஆமா சமுத்திரகனி வில்ல எதிர்க்க உட்காந்துக்கிறான். பின்னாடி கோயில் அதான் இங்க ராட்டன்லாம் இருக்குது. இந்த சைடு தான் விஜய் சேதுபதிக்கு பதிலா வந்துட்டு ரவி தேஜா. அதே மாதிரி அரையறது பித்தமாகுது, அரையறான் சேரோட தரைய தொடுது, தலை வந்துட்டு தரைய தொடுது, புரியுதா? அவன் அடிச்ச அடியில தலை தரைய தொடுது, தரைய தொட்டு அப்படி யூட்டன் பண்ணிட்டு வருது. ஏன்டா இது அதான் தெலுங்கார நிரூபிச்சிட்டு தான், அதான் கோல்ட்டிங்க தான் ரீமேக் பண்ணானுங்க. அதான் இது அசிங்கப்படுத்திட்டான் சார். ஆனா அதே கதை தான், தெரியாம அதான் போலீஸ்காரனை அடி போய் தான் வேற போலீஸ்காரன் செத்துருவான். அலெக்ஸ் ப்ரோ, நம்பாளுக்கு ஃபர்ஸ்ட் தெலுங்கிட்டா நண்பன் தான் ப்ரோ. தெலுங்கிட்டா ஃபர்ஸ்ட் தெலுங்கிட்டு நண்பாளுக்கு நண்பன் துப்பாக்கியா தான் அந்த வருஷம் தான், அந்த வருஷத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் இப்பதான் நண்பன் தான். இல்ல இங்க என் கம்பெனில நிறைய தெலுங்கு பசங்க இருப்பாங்க, அவனுங்க சில ஒருத்தன் வந்து கேட்டா சிவகார்த்திகேயன் ஃபேன்ட்டான். ஆனா அவனுக்கு பிடிச்ச தெலுங்கு டப்பிங் படம் இருந்தா தமிழ் டப்பிங் படம் இருந்தா ஸ்நேகித்துட்டான். இப்ப நவீனுக்கு பெருமையா இருக்கு தண்ணீர் வருது. அதான் ஓ சிவகார்த்திகேயன் மியூச்சுவல், அவரு மியூச்சுவலா அவன் விஜய் சொல்றா. சிவகார்த்திகேயன் தான் ஃபர்ஸ்ட், விஜய் தான் செகண்ட். அவரு ஜெனரேஷன் மாறுதுல்ல, இப்ப நம்ம ஜெனரேஷன் வேற. அதான் இப்ப நீ இல்ல மியூச்சுவல் மலாக்கி மியூச்சுவலா இருக்கு, அதே தெரியல மியூச்சுவலா ஃபேன். ஏன்னா அந்த ஆள் தான் பெரிய ஆளியா தான், ஏதாவது பரவாயில்ல. மலாக் மியூச்சுவல் சொல்லிட்டு அன்னைக்கு அடிச்சிங்க போட்டு. இல்ல மலாக் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டான், அதனால விட்டோம். அதே மாதிரி பண்ணான். ஆனா இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. ஆனா இல்ல கமல் உண்மையிலே சினிமா படி நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். ஆனா லூஸ் கொஞ்சம் அவள் தாங்க இருந்து பைத்தியக்காரன். சும்மா இருக்க மாட்டான், எங்க பார்த்தாலும். இல்ல அரசியல் மட்டும் இல்ல, சினிமாலே இவங்க கிட்ட மைக்கு மட்டும் கொடுத்துறாதீங்கடா, அவங்ககிட்ட பேப்பர் கூட கொடுத்து எழுத சொல்றீங்கடா அந்த மாதிரி. ஆனா மலாக்கு எங்க ஆர்ஜினேட் ஆயிடுச்சு சொன்னா பாத்தியா, கலாம திரும்பி போட்டா என் பேர் வருதுன்னு, திரும்பி போட்டா அவர் பேர் உருவான ஆர்ஜினேட் தானே மலாக். இல்ல மலாக் நாங்க வேற எதுக்கும் மலாக்னு வச்சோம், ஆனா இதுக்கு சிங்காது. சூப்பரா சிங்காச்சு ப்ரோ. ஆனா கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் வரல, எங்க அப்பா உன்னை ரொம்ப நம்புறாரு, அந்த மாதிரி மென்டலுங்க கூலியை ரொம்ப நம்புறானுங்க. ஒரு சைடு வார் 2 வேற கத்தி ஏத்திட்டுறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். இந்திய ஆடியன்ஸ்க்கு மிக்ஸடா கொடுத்துருக்கானுங்க ரெஸ்பான்ஸ் டீசருக்கு. ஆனா விஎஃப்எக்ஸ் சரியில்லை பத்தானுங்க, அதான்டா கொடுத்தானுங்க. அதெல்லாம் மேட்டர். ஏன்னா கோல்டிங் கிட்ட பொறுத்த வரைக்கும் வடக்கன்ஸ் சிஜில பாப்பாங்களா, வடக்கெல்லாம் இல்ல, ஆதி புருஷியா அகட்டி வச்சு சாப்பிட்டானுங்க. தெரியாது, ஆதி புருஷன் அங்க அதிகம் 300 400 300 ஓவரால் சொல்றேன், ஓவரால் 300 பாரு. இங்கெல்லாம் ஹிட்டா ஒரு படமே அதான் முக்குது. மதத்தை கையில் எடுக்கும்போது இந்தியாருங்கெல்லாம் வேற மாதிரி உப்பு போடுவானுங்க, சரியான உப்பு இருக்கும். அவனுங்க மாதிரி ஒரு உப்பு எல்லாம் நீ பாத்திருக்கவே முடியாது. அலெக்ஸ் ப்ரோ, ஜூன் 5 சம்பவம் உறுதி இல்ல நம்மளுக்கு. என்ன சம்பவம்? டக்லஸ் ரிலீஸ் ஆகுது. ஏய் செக் தல்றா, பேக் ஃபயர் ஆக போகுது. இல்ல ரெண்டே விஷயம். இன்ஃப்ளூயன்சர் நல்லா காசு கொடுத்துட்டான், சத்தியமா வந்துட்டு படம் ரொம்ப. நீ வேணா பாரு, பாசிட்டிவ் ரிவ்யூலாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு வச்சு மீட் பண்றாங்க. ஆமா இல்லடா, யாரும் பப்ளிக்கா ஓப்பனா பண்ண மாட்டாங்க. ஏன் இப்ப சிவகார்த்திகேயன் திட்டுறது, பிரதீப் ரங்கநாதன் திட்டுறது எல்லாரும் திட்டுறாங்கல்ல,
இந்த மாதிரி பிஆர் பின்னாடி பண்றாங்க, அதான் இது பண்றாங்க. ஏன் விஜயோட சொல்லணும்னு சொல்லிட்டேன். ஆனா கமல்லாம் யார் தெரியுமா, நான் மேடையிலே பண்றேன்டா, இந்தியால இருக்கிற மொத்த இன்ஃபுளுசரையும் கூப்பிட்டு தான் படத்துக்கு தான் ஃபுல் ப்ரொமோஷன் இது பண்றாங்க. ஏன்னா பாரு பேன் இண்டியா லெவல்ல இது நல்ல ப்ரொமோஷன் வரும், அதான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் தாண்டி உண்மையிலே தக்லீஃப் நல்லா இருந்தா கண்டிப்பா விக்ரம் மாதிரி கலெக்ஷன் இல்ல அது நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா எந்த லெவலுக்கு நல்லா இருக்குமா கேட்டா டவுட். ஆனா மலுமட்ட மாதிரி இருக்காது படம் கேட்டா. இல்லடா, எனக்கெல்லாம் அறவேக்காடு மாதிரிதான் இருக்குது. சக்கச்சவந்த வந்துட்டு திரும்பி எத்துக்க போகுது தற்கொலை, அததான் பண்ண போகுது பாரு. அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் என்ன கேட்டா. இல்லடா இல்ல செக்கச்சவந்தவா எனக்கே பிடிக்கணுத்துக்கு திரும்பலாம் எடுத்தா நீ பார்க்க முடியாது. அது என்னமோ அந்த ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்ல. செக்கச்சவந்த வானத்துல உள்ள ஒரே ஒரு டயலாக் மட்டும் நான் ஆச்சரியமா பார்த்ததுதான் செக்கச்சவந்தவன்ல மணிரத்னம் எப்பவுமே ஸ்லோவா தான் எடுப்பான், அடுத்தடுத்து போயிருவான் செக்கச்சவந்தவன். ஆனா யார வேணா நம்ப, மணிரத்னத்தை நம்பாதீங்க. மேபி அந்த காஸ்ட் நிறைய பேர் இருந்தனால உங்களுக்கு ஸ்பீட் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ் டிஃபரண்ட் மாறிக்கிட்டே இருக்குல்ல. எனக்கு நான் இங்க பொன்னியின் செல்வன் பார்த்தேங்க. கதை எனக்கு தெரியும், பொன்னியின் செல்வன் புத்தகம் படிச்சவன் தான் நானு. ஆனா வந்து இவர் பாட்டுக்கு ஒரு மெமரபிள் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல. அவர் வந்து எந்த வசனமே மனசுல நிக்கல. இல்ல சித் ப்ரோ, உங்களதான் ப்ரோ தேடின்னு இருந்தேன். நீங்க 2022 அப்போ இருந்திருக்கணும் ப்ரோ. ஏன்னா என்ன சுத்து போட்டானுங்க. அதாவது சொல்றேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒண்ணு சொல்றேன். வந்து இந்த சங்கரும் சரி, பழைய சங்கர் நான் சொல்றது, பழைய சங்கர், பழைய மணிரத்னம்லாம் அவங்க வசனங்கள்லாம் வந்து மனசுலயே நிக்குங்க. இப்ப சினிமா தியேட்டருக்கு அப்புறம் இப்ப நல்லவரா கெட்டவரா இந்த படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, அந்த வார்த்தை அந்த 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 வசனம் இன்னும் நம்ம மனசுல நிக்குதுன்னா எழுத்து அப்படி இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் வந்து இவரே சில கிரியேட்டிவ் அப்ரோச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட அவ்வளோ அழகான புத்தகம் ப்ரோ, அது அவ்வளோ அழகா இருக்கும். இவர் வந்து ஒரு பிளே மாதிரி எடுத்து வச்சுட்டாரு, ஒரு பிளே மாதிரி எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஏதோ வந்து நெக்ஸ்ட் செட் பீஸ்ன்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த படம் ப்ரோ. நீங்க இல்ல ப்ரோ, நீங்க கதை சுருக்குனது சொல்றீங்க, ஏதாவது ஒரு கேரக்டராவது உங்களுக்கு மனசுல இருந்துச்சா? எதுவுமே இல்லைங்க. அதாவது புத்தகத்துல தான் வந்தியத்தேவன் கேரக்டர் வந்து அவ்வளவு நல்ல கேரக்டர். அது இங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேஸ்ட் மாதிரி வந்தியத்தேவன் ப்ரோ. நான் 20 நிமிஷம் கேட்டிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தியத்தேவன். ஆனா நவீன ஒரு உண்மை என்ன தெரியுமா, அந்த படம் யாருக்கு லாபம் இல்லையோ த்ரிஷாக்கு ரொம்ப லாபம். குந்தவைன்னு உயிரை வாங்கினு அப்பதான் அது ஹிட் பண்ணி விட்டானுங்க த்ரிஷா. அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி த்ரிஷாவை கண்டு கூட மாட்டானுங்க. அதான் அதுல மனசுல ரெண்டு வார்த்தை தான் ப்ரோ, ஒற்றன்ங்கிறது வந்து அந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்பேசஸ்லயும் வந்து பல ஒற்றர்கள் சுத்திட்டு இருக்காங்க, அப்படிதான் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் கேள்விப்படலையே. ஒற்றர் ஸ்பை ப்ரோ அந்த படத்துல சொல்லுவாங்களா, தெரியும் இல்ல அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆன மாதிரி வார்த்தை. இதெல்லாம் சோட்டா பீம்ல வந்திருக்கும் இந்த ஒற்றன் காமெடிலாம். ட்ரெண்டெல்லாம் ஆகல, அந்த வார்த்தை கொஞ்சம் நின்னுச்சு. மத்தபடி ஒரு வசனம் எதுவும் இதுல இல்ல ஞாபகம் இருக்குதா, பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் அதான் விஜய், மகேஷ் பாபு, அந்த பெரிய காஸ்டிங் இதுதான் இருக்குதுல. ஆனா ரிலீஸ் ஆன பிறகு நானே ஒரு ட்வீட் போட்டதான், மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், எஸ் ஆயிட்டேன், அவனுக்கு என்ன தத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் காசு செலவழிச்சு மணிரத்னம் படம் எல்லாம் வெளிநாட்டுல வந்து தியேட்டர்ல பாத்துருக்கேன் ப்ரோ. காற்று வெளியிட 2017 எனக்கே நல்லதான் தூக்கம் வந்துருச்சு அந்த படத்துல. ப்ரோ அந்த படம் முக்காவாசி தூக்கம் தான் வரும் ப்ரோ, ஒரு சில படம் தவிர. எனக்கு இந்த தளபதி பிடிக்கும், நாயகன் பிடிக்கும். அப்புறம் இந்த ஒரு லவ் படம்லாம் இருக்குமே, லவ் படம் ஒண்ணு பண்ண அலைப்பாய்தேவா, பாம்பே. இல்ல அலைப்பாய்தேல ஓகே, அதான் பாம்பே நல்லா இருக்கும், அலைப்பாய்தே நல்லா இருக்கும். தில்சே நல்லா இருக்கும் ப்ரோ. தில்சே தெரியாது. உயிரே ப்ரோ, உயிரே ஷாருக் கான் ஹிந்தி படம் பேரு தில்சே, தமிழ்ல உயிரே. மணிஷா சூப்பர் ப்ரோ. பாட்டு நல்லா. ஓகே கண்மணியா, பொன்னியின் செல்வன் ஏதோ எனக்கு பிடிக்கல. ஓகே கண்மணி நல்லா இருக்கும். ஓகே கண்மணி ஓகே தான், அது நல்ல படம். ஏதோ 1070 ஓகே ப்ரோ கேட்டா. ஆனா இல்ல ஓகே கண்மணி எல்லாம் பாத்துனுக்கும் போது அந்த டைம் நான் கான்சர்ட் 2 போனேன் தியேட்டருக்கு. நான் டிவில தான் ஓகே கண்மணி பார்த்தேன். நானும் என் அக்காவுக்கும் எனக்கு சண்டை ப்ரோ. அவன் ஓகே கண்மணி கேட்டா, நான் கான்சர்ட் போனோம். ஏன்னா அந்த வயசு நமக்கு கான்சனா தானே. இல்ல காஞ்சனா நல்ல படம் தான்டா, காஞ்சனா 2. ஆமா 3 தான் எலைட்டுக்குள்ள அது பிடிக்காது ப்ரோ. அது 2ல நல்லதா கவலைப்படாத. ஆமா என்ன டெல்லி போனாரு வந்துட்டாரா? மலத்த படம் தான் அப்படி பாப்பாங்க. என்ன டெல்லி போனாரு வந்துட்டாரா?
ஏதாச்சும் பண்ணி எங்கள்ட்ட படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல இவன் பாத்தியா டே, அதான் எப்படியாவது வந்துருக்கடா டே, பராசக்தி கொண்டு வந்துருக்கடா. காலில் விழுந்துங்க கையில விழுந்துங்க. இல்ல முதல்ல இன்னைக்குமே இப்போ ஒரு ரேங்க் கார்டுலாம் செக் பண்றாங்க ஒரு டீச்சர்னு எடுத்துப்போம். எத்தனை ஃபெயில் ஆயிருக்காங்களோ அத்தனை அடிப்பேர் நிக்கிறாங்கன்னு எடுத்துப்போம். அதுல நம்மளுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கானா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் அடி வாங்குறான்ற மாதிரி முதல்ல இட்லி கடை பாரு, அவன் வரானான்னு பாரு. அவன் வரலனா அப்புறம் பைன்ஸ் ஆகு. இட்லி கடை அதான் முதல்ல இட்லி கடை வந்துடும்டா. முத 1.5 பார் தானே, அவனுக்கு தான் பண்ணுவாங்க. ஓ டிஸ்ட்ரிபியூஷன் இது. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்க தானா? ப்ரொடக்ஷன் அவன் பண்றது இல்ல. எங்களை தான் டெஸ்டே பண்ண போறானுங்க ஃபர்ஸ்ட். கவலைப்படாத, பாத்துக்கலாம். அலெக்ஸ் ப்ரோ, தெலுங்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்பயே எடிட்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பர்த்டேக்கு. நம்மளுக்கெல்லாம் டே எல்லா லெவல் ஃபேன்ஸும் இருக்குது. ஆனா பர்த்டே நீ என்ன பண்ண போறோம்னு தெரியல. கிளிம்ஸ் ஏதாவது வர்றானா இல்ல ஃபர்ஸ்ட் சரி அலெக்ஸ் ப்ரோ, கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அங்க ஆந்திரால இருக்குது மார்க்கெட் சொல்லமா ஃபேன் பேஸ்னு சொல்லுமா ப்ரோ? ஃபேன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டா இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்கிறனால தான் உனக்கு விஜய் எந்த ரிவ்யூ வந்தாலும் அங்க டபுள் டிஜிட் இல்லாம ஒரு படத்தை காட்டு பார்ப்போம். ஏதாவது இந்த ஆனா அங்க பாசிட்டிவ் ரிவ்யூ அந்த ஜிபியூ டபுள் டிஜிட் இருக்காது. கூட ஏன் வேட்டைன்னு அங்க லாஸ், ஓப்பனிங்கே இருக்காது. பீஸ்டோடைய ஓப்பனிங் அங்க எங்குமே இருக்காது. பீஸ்ட் 8 crores ஓப்பனிங். T2B போட்டிருப்பான், T2B லைவ் போட்டிருப்பான். ஒருத்தனுக்கு ஃபேன்ஸ்ன்றானுங்க, ஆனா ரெட்ரோ இல்லடா இல்லடா டே, அவன்லாம் டே அது முடிஞ்சிச்சுடா. முதல்ல ஒன்று சொல்றேன், சூர்யாக்கு இது முடியறது புரியுதா? முடியறதுன்னா என்னன்னா அவர் கேரியர் முடியும்னு சொல்ல வரல. ஒரு ஆயிடுச்சு, 50 கிட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறம் வேணா ரெஸ்பெக்ட் சொல்லலாம். பீக்லடா இல்ல அந்த வர வேண்டிய காலத்துல வராம. இது எப்படி தெரியுமா, 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணா 35 வயசு மேல போயிட்டு நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற சொன்னா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி இது புரியுதா? அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் தான் பார்ப்பாங்க, புரியுதா? யாரும் புதுசா பார்க்க மாட்டாங்க அவனை. அந்த மாதிரிதான் இந்த ஸ்டேஜ்ல கம்பேக் கொடுக்க வேண்டிய வயசு வேற. ஏன்னா 40 இருந்து 50 தாண்டா ஃபயரே ஒருத்தன். ரஜினி எடுத்துக்க, பாஷா படையா போதுன்னு தான் 40 இருந்து 50 தான் ஃபயர். விஜய் எடுத்துக்க, துப்பாக்கிலேருந்து இது வரைக்கும் ஃபயரு. அந்த மாதிரி தான் 40 இருந்து 50 ஃபயரு. அதுக்கு மேல மெயின்டைன் பண்ணலாம். சில பேர் மெயின்டைன் பண்றாங்க, சில பேர் தூக்கி போட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா சரி எனக்கு டவுட்டு, தெலுங்குலலாம் ஐட்டம் சாங் செம டிமாண்ட்ல. உனக்கு வேணுமா? எவனா ரெட்ரோல வச்சான் பாக்கலையா? அதுக்கு எதுக்கு வச்சாங்கன்னு அது ஒரு ஐட்டம் சாங், எனக்கு என்ன பாட்டுனே தெரியலையே. அது ஆல்ரெடி அந்த இது படத்துக்கிட்டு இருக்கு படம். அப்படியே ப்ரோ, உண்மையாலுமே அந்த டிமாண்ட் ஜாஸ்தி இல்ல ப்ரோ? ப்ரோ ஐட்டம் சாங் வந்து நிமிந்து உக்காடுறான். எனக்கு ஸ்ரேயா சரண் பிடிக்கும், பார்த்தா பாட்டு சங்கூதுது. ஸ்ரேயாவும் பார்க்க நல்லா இல்ல, சூர்யாவும் டக்குன்னு ஏதோ என்னோட குறுகலந்து ஆண்ணுறான். டென்ஷன் ஆகுதுதான் இருக்கிற டென்ஷன். நான் என்ன நினைச்சேன், ட்ரெய்லர் நான் பார்க்கல படத்தை ரெட்ரோ. வந்து ட்ரெய்லர்ல ஒரு இது கிளிப்ப பார்த்துட்டு ஸ்ரீயா சரண் டான்ஸ் ஆச்சு நல்லா இருக்கும். நானும் அந்த நம்பிக்கையில தான் ப்ரோ சீட்ல நிமிந்து உட்கார்ந்தேன். எழுத்து போடாதீங்க, எதுக்கு நிமிந்து உட்காரன்னு கேக்குற மாதிரி இருந்தது பாட்டு. தூங்கிட்டு தானே இருந்தேன். இல்ல நான் ஏன் சொல்ல தெலுங்கு ஐட்டம் சாங் டிமாண்ட்னா, இந்த கெல்ட் போய் இந்த ஜெயிலரு செம்மைட்டே இதாங்க. ரெஸ்பெக்ட் குடுற, அவனை குடுக்கலாம் கூட யாரும் கார் தூக்க போறது இல்ல. கண்டுக்காது. ஏன்னா அவனுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ. தூக்கி போட்டு நான் உங்களுக்கே தெரியுமே. என்ன கேட்டா நீ அஜித் அச்சாவது அஜித் ஃபன் சில பேர் வந்துட்டு ஆஃப்லைன்ல சப்போர்ட் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல சப்போர்ட் பண்றான்னு யாராவது பேசுவாங்க, புரியுதா? ஆனா நீ ரஜினி அச்சா யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ரஜினி ஃபேன்ஸ் முக்காசி பேர் சங்கி ஃபேன்ஸும் கிடையாது, எல்லாம் வயசான கெல்ட்டு பசங்க, எல்லாம் பிஜேபிக்கு வேற ஓட்டு போடுறானுங்க. இப்படி இருக்கிற மைண்ட் செட்ல தான் இது எப்படின்னா ஒரு கெல்ட்டு பையன் அச்சால எவனும் கேட்க மாட்டான்ற மாதிரி. ஆனா ஸ்பேஸ் டீசன்சி மெயின்டைன் பண்ணிப்போம், அதுதான் சொல்றேன். ஏன் இப்ப கூட தான் சொல்லு இந்த சங்கியா, நீ சங்கியா, ரஜினி பேனா இல்ல மெண்டலா? மூணு சார், ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற வரைக்கும் அடிப்பாங்க. மூணுனா மோசம் போற வரைக்கும் அடிப்பாங்க. அதான் பாயிண்ட் வரும் ப்ரோ. இப்ப ஜெயிலர் தெலுங்குல பெரிய ஹிட் ஆனதுக்கான காவாலா பட்டான் ப்ரோ. கரெக்டா மூவ் பண்ணான்டா. ஆனா ஒரு ரஜினிக்கோ தெலுங்குல ஃபேஸ் வேல்யூ இருக்குது, புரியுது? அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா அவன் கரெக்டா அதை வந்து அந்த இன்னும் ஒரு மெமரபிள் கேரக்டர் நடிச்சாரு இல்லங்க, அந்த சிவாஜி எந்திரன்.
இல்ல இல்ல நான் வந்து ரொம்ப பழைய இது சொல்றேன். நாட்டாமல விஜயகுமார் நடிச்ச கேரக்டர் வந்து ப்ரோ அது தெலுங்குல மயிர் அது மிருதுளா ப்ரோ அது நடிச்சாரு. ப்ரோ ஆனா அது பார்க்க மயிர் பாப்பா மாதிரி ராயுடு. இருந்தது ப்ரோ. மயிர் மாதிரி இருந்தது பார்க்கும்போது. அது அது அந்த இவர் விஜயகுமார கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா அங்க வந்து அது மெமரபிள் கேரக்டர்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு இதாச்சு. அவருக்கு ஒரு சனி. அப்படியா? விஜயகுமார் ஆனா இங்க நல்ல கேரக்டரா இருக்கு மாசா. அது அந்த 2 பெர்ஃபார்மன்ஸ் ஒரே டைம்ல பாருங்க. அதாவது பேக் டு பேக் பாருங்க. விஜயகுமார் நடிச்ச நாட்டாம, இவர் நடிச்ச பாப்பா ராயுடு. விஜயகுமார் தான் நல்லா இருக்கும். விஜயகுமார் கண்டிப்பா கண்டிப்பா. போஸ்டர் பார்த்திருப்பாங்க ரஜினி அந்த சேர்ல பார்த்துட்டு கை நீட்டுற மாதிரி அந்த வெள்ளை முடியோட விஜயகுமாரோட அந்த கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். எந்த படத்துலயும் வரவே இல்லையே இந்த கெட்டப். எந்த படத்துல தான் அவர் நடிச்சாரு, தமிழ் எதுவுமே பார்த்தது இல்லையேன்னு சின்ன வயசு அப்போ போஸ்டர் அடிக்கும் போதெல்லாம் நிறைய ரஜினி இந்த போட்டோ யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார வீட்டுல ஃப்ரேம் போட்டு இந்த போட்டோ வச்சிருந்தாங்க. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ரீமேக்ல ஒரு படத்துல வந்து நடிச்சது இந்த கேரக்டர் கன்னடாவில் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது எனக்கு வந்து கன்னடாவில் நடிச்ச கேரக்டர். நம்பால கேரளா மாதிரி அவனுக்கு ஆந்திரா அப்படிலாம் இல்லடா. இது பாரு இது நான் சொல்ல அப்போ இல்லடா. இப்போ ஒண்ணு சொல்றேன். ரஜினிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, உள்ளூர்லயும் அவனை வந்துட்டு பெருசா மதிக்க மாட்டாங்க. வெளியூர்ல வந்துட்டு அவன் படம் நல்லா இருந்தா பாப்பானுங்க, நல்லா எல்லாம் விட்டுருவானுங்க. அது எப்படி தெரியுமா, ஒரு 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 பேசஞ்சர் மாதிரி அவன் டிக்கெட் எடுத்தா உள்ள சேர்ப்பானுங்க. டிக்கெட் எடுக்கலாம் இது இல்ல, உனக்கு கம்ப்ளீட்டா உனக்கு உட்கார விட மாட்டானுங்க. என்ன காண்டுன்னா நான்லாம் போயிட்டு பூனேல பெங்களூர்ல எல்லாம் வேலை செஞ்சேன் ப்ரோ. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னால ஓ தமிழா நீ ரஜினி ஃபேனா தானே இருப்ப. இது வந்து எப்படி செட் ஆச்சுன்னு தெரியல. நான் அந்த டைம்ல அந்த டைம்ல அப்படிதான் அவரோட படத்தை தான் நான் பார்ப்பேன். ரொம்ப ஓவர் த டாப் ஃபேன்லாம் கிடையாது. பார்த்திருக்கேன், எல்லா படமும் பார்த்திருக்கேன் கண்டிப்பா. ஆனா வந்து அப்படியே சில்லறைய சதற விட மாட்டேன். ஆனா பாஸ் கீழே வேணாத ரஜினி ஃபேன் கேட்டதுக்கு அதுதான் ரெக்கார்ட் பண்ற ரெடி தான் போடு ஒரு வியாபாரம். தமிழனாலே ரஜினி ஃபேனா தான் இருக்கணும்னு வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. இல்ல முன்னாடி அப்படிதான் ப்ரோ இருக்கும். அது நிறைய ஏன்னா ஓவர்சீஸ்ல ஃபர்ஸ்ட் அவன் தானே வேலையை பார்த்தான். எனக்கெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் காண்டாகும். என்னடா பார்த்தோன்னே வெல்கம் மேன், ஹலோ யுவர் தமிழா, யுவர் ரஜினி ஃபேனா, ரஜினி ஃபேன் இல்லையா சும்மா பாப்பேன். அந்த டைம் ஃபர்ஸ்ட் அவன் தானே பண்ணான், அது எல்லாம் தெரியாது. ரியாலிட்டி ஒண்ணு சொல்லிட்டாங்களா, இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட எங்க ஊர்ல நெப்போலியனுக்கு ரசிகர் மன்றம் போர்டு அந்த முரளி இல்ல உண்மையிலானா முரளி, ராமராஜன், டி.ஆர். ராஜேந்திரன், பேரு விஜயகாந்துக்கு கிராமத்துல அவங்க எல்லாருமே இருக்காங்க. ரஜினிக்கு ரொம்ப கம்மி கிராமம். ஆமா நிறைய கிராமத்துல நிறைய அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரஜினின்றவர் டாப் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. கிராமத்துல வந்து இவங்களதான் நிறைய ரசிப்பாங்க. குடும்பமா போய் அவங்க படத்தை பார்ப்பாங்க. இல்ல நீ ஹைலைட் என்னன்னா, இப்போ விஜய்க்கு இந்த சென்னை அதிகம், இது அதிகம், ஏன் கோயம்புத்தூர் அதிகம், சேலம் அதிகம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபேன்ஸ் சொல்லுவானுங்களே. அஜித் ஃபேன்ஸ் கேட்டா மாட்டுதாவணி தானே எதுவுமே தெரியாது, அது வேற சொல்லுவானா. மாட்டுதாவணில பார்த்தா கூட அந்த தேட்டர்ல விஜய் ரெக்கார்டு தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா ரஜினிக்கு நீங்க எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. நோட் பண்ணி பார்த்திருக்கியா? எந்த ஊரையும் சொல்ல மாட்டானுங்க, எதுவுமே சொல்ல மாட்டான்னு கேட்டா கர்நாடகான்றவானுங்க. புரியுதா? அவன் படம் நல்லா இருந்தா பார்ப்பான், நல்லா இல்ல காத்துப்போம். அதான் சொல்றேன் திரும்பவும், அது எல்லா ஸ்டேட்லயும் இன்னொரு அதான் ப்ரோ. அதனால நான் கேட்டேன் ஜெயில இன்னொரு டவுட் ஆச்சு. இல்ல இப்ப நீ ஒரே ஒரு எந்திரன், ஒரே ஒரு ஏன் கபாலி கூட சொல்ல முடியாது, சரி ஓகே ஒரே ஒரு ஏதான் இந்த கபாலி அது பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஜெயிலர் பண்ணியிருப்பான். ஒரு வருஷத்துக்கே இல்ல வந்துட்டு தான் ஒரு டிக்கெட்டுக்கே வந்துட்டு ஒரு 2 8 தான் கொடுப்பான். வருஷம் படம் பண்ணுவான். ஆனா அதான் அந்த படம் ஓடாது. என்ன பண்றது? போன வருஷம் வேட்டைன்னு நான் ஓடிச்சேன். வேட்டைனுக்கே உனக்கு நீ யோசிச்சு பாரு, எல்லா குவாலிட்டியும் இருந்தது. அதாவது அனிருத் எல்லா ஸ்டேட்லயும் எல்லா ஸ்டேட்லயும் பாக்குற படம்னு சொல்லிட்டு நாங்க ஃபேமிலியா போயிட்டு எவ்வளவு தருவாங்க அந்த சீனை போட்டு 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 எங்க அம்மா தான் வெறுத்து போயிட்டான். என்னடா இது எந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தேன்னு என்ன திட்டுறாங்க. நான் வந்து ஜெயிலர் கூப்பிட்டு போனேன் ப்ரோ. இங்க அவங்க வந்திருந்தாங்க சம்மர் வெக்கேஷன் அப்ப. சரி இப்ப போய் பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு போனா ஒரே சீன், நான் சொல்ற சீன் உங்களுக்கு தெரியும், அதே திரும்ப 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 போட்டு காமிச்சு லேடிஸ் பக்கத்துல உட்காந்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றது? இதான் ஒரு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் படமே. அதான் நீங்க சொன்னீங்களா ஊர் பக்கம்லாம் ஃபேமிலி படம் தான் வந்து விரும்புவாங்க. இது எடுத்துட்டே சித்துக்கு எப்படி திரும்ப வந்திருக்காங்க படையப்பா நீலாம்பரி போடல டேப் கார்டு திருப்பி அந்த கல்யாணம் புரியுது. ஆதங்கம் புரியுது. ஆனா வந்து சந்தானம் சொல்லுவானே ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், அதுவும் ஸ்லோ மோஷன்ல